இப்போ இதில் வந்து என்னன்னா நீர்மட்டம் குறைவாக இருக்கிறதுனால இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இப்போ முதல் போக சாகுபடியே இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து துவங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இப்போ 20% அளவுக்காக நம்ம டெபாசிட் இருக்குன்னா நம்ம அதை வந்து தூர்வாரும் பணிகள் வந்து பிரதானமான முக்கியம். அதற்கு அடுத்தடுத்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து மற்ற இடத்துல இந்த நீர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், வேறு இடத்துல வந்து நம்ம பயன்படுத்த அந்தந்த பணிகள் இந்த மற்ற இதெல்லாம் ஆய்வுகள்லாம் இப்போ என்ன உச்சநீதிமன்ற உத்தரவு இருந்துமே வந்து நம்ம 10 ஆண்டுகளாக வந்து இந்த நீர்மட்டம் உயர்த்தாததுனால இப்போ வந்து நேரடியாக அதோட பாதிப்புகளை வந்து கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் அனுபவிக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் தலைமையிலான அரசு கண்டிப்பாக நீதிமன்றங்களை அதை கடமையாக ஏன்னா என்ன மாதிரியான வழிகாட்டுதல், ஏன்னா முதலாவது நம்ம வந்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நம்ம செய்ய வேண்டியது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து அரசியல் காரணங்களுக்காக தடுக்கணும். கண்டிப்பாக எதெல்லாம் அவசியமோ அது கண்டிப்பாக. சார், ஆனால் கேரளாவில் வந்து முல்லை பெரியாறு அணைக்கு மாற்ற புதிய அணை கட்டப்படும் சொல்லி கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி புதிய அணை கட்டப்பட்டு தான் நேற்று வந்து DK சிவகுமாரும் அவருடைய மாநிலத்திற்கு மேகதாது விஷயமாக ஒரு தவறான தகவல் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் தேவையில்லாமல் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அரசியல் காரணங்களுக்காக இப்போ வந்து ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும் அவங்க வந்து நிறைவேற்றவில்லை. இதுவரை நம்ம அதுக்கான வலியுறுத்தலை பண்ணிட்டு இருக்கோம். முல்லை பெரியார் விஷயத்தில் திமுக எவ்வளோ நம்ம திமுகவுடைய தவறான நடவடிக்கை தான் நமக்கு இவ்வளோ தூரம் நம்மளை மோசமான ஸ்டேஜில் வந்து நம்ம விட்டுருக்கோம். அதே தான் காவிரி. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து திமுக அரசு முன்னாள் ஆட்சியாளர்கள் அவர்கள் செய்த தவறு தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்மளுடைய கொள்கைகளும் இப்போ முல்லை பெரியார் விஷயத்துலையும் நம்ம வந்து அதிகபட்சமான நீர்த்தேக்கங்கள் பண்ண வேண்டும் என்பது நம்மளுடைய அரசுடைய கொள்கை. அதற்கான வலியுறுத்தல் என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்ருக்கோம். அது இல்லாமல் மேகதாதுலேயே நேற்று வந்து DK சிவகுமார் அவர் வந்து தவறான தகவலே நேற்று வந்து அவருடைய பேட்டியில் பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோர்ட்டு வந்து மேகதாது அணை விஷயமான பெட்டிஷன் டிஸ்மிஸ் அதெல்லாம் தவறான தகவல். கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுறது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது திட்டத்தை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுல அவங்களுக்கு உரிமை பண்ணட்டும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தரவில்லை. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தராத நம்மளுடைய நடவடிக்கைகள் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் மேகதாது விஷயத்திலும் சரி முல்லை பெரியார் விஷயத்திலும் சரி கடுமையான ஒரு நடவடிக்கை நம்ம உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாலும் அதில் தான் நம்மளுடைய கொள்கையும் சரி நம்மளுடைய முடிவுகளும் சரி நீர்த்தேக்கத்தில் நம்ம அதை வலியுறுத்திட்டு இருக்கோம். ஆட்சியாளர்கள் செய்யாத இந்த விஷயங்கள் அனைத்து விஷயத்தில் நம்ம ஆட்சிகள் செய்யும். நம்ம கடுமையாக நடந்துக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். நம்ம கடுமையாக நடந்துக்கணும். முன்னாடி ஆட்சியாளர்கள் என்ன தவறு செய்யும், முல்லை பெரியாரையும் சரி காவிரியும் சரி என்ன தவறு செய்யறது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருந்தும் அவங்களுடைய மூலமாக அவங்க வந்து அதை மிஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான இந்த முதல் போக பாசனத்துக்கு கம்பம் பள்ளத்தாக்குல எப்ப சார் தண்ணி திறக்கப்படும் முல்லை பெரியார் அணையில? சார், பெரியகுளம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. முறையான விசாரணை நடத்தணும்னு சொல்லி பெற்றோர்களும் உறவினர்களும் வந்து இந்த பள்ளியை முற்றுகையிட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக கண்டிப்பாக விசாரணை செய்யணும். சார், இப்போ மேட்டூரில் வந்து தண்ணியில்